ونصلي على رسوله الكريم أما بعد. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تسألوا عن أشياء إن تبد لكم تسؤكم. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபை முதல் ரக்காயத்திலே துவங்கிய சூரா அன்ஆம் கால்நடைகள் என்ற பெயரிலான அத்தியாயம் 20வது ரக்காயத்திலே முடிவடைந்தது. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, பல விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள். சில கேள்விகள் அதற்கு பதில் வெளிப்படுமானால் அது உங்களுக்கு தீமையாக அமையும், உங்களுக்கு கெடுதியை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த வசனம் நம்முடைய சிந்தனைக்குரியது. இந்த வசனம் எப்போது இறங்கியது, அதனுடைய பின்னணியிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன என்பதை பார்ப்போம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சபையில வைத்து மெம்பரில் நின்று அறிவிப்பு செய்தார்கள். நான் இந்த இடத்துல நிற்கிறேன், இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் இதே இடத்திலிருந்து பதில் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டா பொதுவா கேள்வி இல்லாதவங்களுக்கெல்லாம் கேள்வி வந்துடும். எல்லாரும் எல்லாம் கண்டதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுகிற அளவுக்கு கேள்விகள் போய்விட்டது. மார்க்க சம்பந்தமா ஏதாவது மசாயில் கேளுங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் எந்திரிச்சு எங்க தகப்பனார் யாருன்னு கேட்டார். அவருக்கு ஊர்ல ஏதோ தப்பா பேசுறாங்க போல தெரியுது. அவர் எந்திரிச்சு அப்படி கேட்டார், மன் அபி, எங்க அத்தா யாருன்னு கேட்டார். நான் ஃபர்ஸ்ட் கோவிக்குல பதில் சொன்னாங்க, அபூக ஹுதாஃபா, உன்னுடைய தந்தை ஹுதாஃபாங்கிறவர், அவர் தான் உன்னுடைய தந்தை. நான் இன்னொருத்தர் என்னுடைய தாய் வழியில பாட்டனார் யாருன்னு கேட்டார். இப்படி ஆளுக்காலு கேள்வி கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டாங்க. அப்பதான் இந்த ஆயத்து இறங்கிச்சு, பல விஷயங்களை பத்தி கேட்காதீங்க, வஹி இறங்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க எதையாவது கேட்டு அது உங்களுக்கு தீமையை தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மார்க்க சம்பந்தமா கேள்வி கேட்கறது, பதில் தெரிஞ்சுக்கிறது, இதுல ரெண்டு விஷயம் டோட்டலா. சில கேள்விகள் அவசியம் கேட்கணும், கேட்காம இருந்தா தப்பு. மார்க்கத்தினுடைய அந்த மாதிரி சட்டங்களை அவசியம் கேட்க வேண்டும், இது ஒரு டைப்பு. கேட்கக்கூடாத கேள்விகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. என்ன விஷயமெல்லாம் கேட்கக்கூடாது என்று ஒரு பட்டியல் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ், இன்னமா ஷிஃபாஉல் ஐயி அஸ்ஸுவால், அறியாமைக்கு மருந்து கேள்வி கேட்கறது தான். கேள்வி கேட்கணும், நல்ல கேள்விகள், குறிப்பிட்ட விஷயத்தில் தொடர்புடைய கேள்விகள், மார்க்க சட்டங்கள் சம்பந்தமான கேள்விகள், அதெல்லாம் வரவேற்புக்குரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில சஹாபாக்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள். குர்ஆன்ல யஸ்அலூனக யஸ்அலூனக அப்படின்னு நிறைய வரும், 16 இடத்துல வருது. 16 கேள்விகள் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஆக முக்கியமான விஷயங்களை கேட்டு அவர்கள் பதில் பெற்றதன் மூலம் இந்த உம்மத்திற்கு பலன் சேர்ந்திருக்கிறது. கேள்விகள் கேட்கணும். அல்லாமா சுஃபியானு ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் பெரிய மார்க்க மேதை, அவங்க சொல்றாங்க, மராத்திபுல் இல்மி ஹம்ஸத்துன் அல்-அவ்வலுஹா அல்-மஸ்அலா. கல்விக்கு 5 படித்தரங்கள் இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் படித்தரம் ஒருத்தன் கேட்கணும். கேட்க ஆரம்பிச்சிட்டாவே அவன் தெரிய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். கேட்க ஆரம்பிச்சிட்டாவே அவன் ஞானத்தை தெரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள அவன் முடிவெடுத்து விட்டான்னு அர்த்தம். கேட்கணும் அவசியமான கேள்விகள் எல்லாம்.
அவசியம் இல்லாத கேள்விகளை கேட்கக்கூடாதுங்கிறதும் முக்கியமானது. அன்சாரி மதீனாவினுடைய பெண்கள் எதையும் கூச்சப்பட மாட்டாங்க. மார்க்க சட்டமா இருந்தா ஓப்பனா போல்டா கேட்டுருவாங்க. அன்சாரி பெண்கள் அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் அப்படியே பாராட்டினாங்க, நிஅமத்தின் நிசாஉ நிசாஉல் அன்சார் லம் யம்னஉஹுன்னல் ஹயா. அன்சாரி பெண்கள் மிக நல்ல பெண்கள், மார்க்க அறிவை தெரிந்து கொள்ளுவதற்கு வெட்கம் அவர்களை தடுக்கவில்லை. அதாவது சில பேர் வெட்கப்பட்டுக்கிட்டு யார்கிட்டையும் கேட்கவே மாட்டாங்க. சின்ன ஒரு மசாலாவா இருக்கும், தொழுகை விஷயம், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதா இல்லையா, அல்லது இப்படி திரும்பணுமா, இப்படி தக்பீர் கட்டணுமா, இந்த துவா செய்யணுமா, ஒரு தொழுகையில சின்ன நாம போய் இதை கேட்கறதா அப்படின்னு வெட்கப்பட்டுக்கிட்டே காலம் பூரா போயிடும். மார்க்கத்தை விஷயத்தில் கேள்வி கேட்பதில் வெட்கமே படக்கூடாது. எவ்வளோ வருஷமானாலும், நம்ம எவ்வளோ பெரிய ஆள் ஆனாலும், 60-70 வயசாயிட்டு நம்ம போய் இப்படி கேட்டோம்னா, இவ்வளவு நாள் இதை கூட தெரியாம இருந்தாரா இவரு அப்படின்னு நம்மளை பத்தி தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெட்கப்பட்டுக்கிட்டே கேள்வி கேட்காம இருக்கக்கூடாது. எதா இருந்தாலும் மார்க்க விஷயத்துல கேள்வி கேட்டுருணும். அப்படி கேட்ட அன்சாரி பெண்களை பாராட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதெல்லாம் அனுமதிக்கப்பட்ட தேவையான விஷயங்களை கேட்பதை பற்றிய. கேட்கக்கூடாத கொஸ்டின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் இருக்கு. பிரயோஜனம் இல்லாததை கேட்கக்கூடாது, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த விஷயத்தை கேட்கக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் நமக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை, அதை கேட்கக்கூடாது. அந்த யாருக்கு இஷ்யூ இருக்கோ அவங்க கேட்டா பரவாயில்ல, அது சம்பந்தமா நமக்கு எந்த பிரச்சனையும் இப்ப இல்லை, அது இன்னும் நடக்கலை, இந்த மாதிரி விஷயத்தை கேட்கறது. இது ரெண்டாவது. மூணாவது ஒரு டைப் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டங்களை சொல்லுகிற போதோ ஏதாவது ஏன்னு கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹராமை சொல்றாங்க, பன்றி இறைச்சி ஹராமாக்கப்படுது, ஏன்? இந்த ஏன்னு மார்க்க சட்டத்தை கேட்டு தெரிய ஆரம்பிச்சாதான், எனக்கு விட கிடைச்சாதான் நான் நம்புவேன்னு சொல்லக்கூடாது. மார்க்கத்துல ஏன் எதற்குங்கிற கேள்வி கூடுவானவரை அது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்னோம் இல்லையா, ஃபாயிதாவே இல்லை, அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, அந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்கறது. சில பேர்லாம் எந்த ஃபாயிதாவும் இல்லைன்னு இல்லை, அப்படியே பார்ப்பாங்க, அஜென்ட் சும்மா உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு, கேளு, ஏதாவது ஒன்று கேளு, அவர் என்னமோ அது சொல்றாரான்னு பார்ப்போம், டெஸ்ட் பண்ற மாதிரி கேட்கறது. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பசங்க 2 பேரும் முதல்ல கொலை பண்ணாங்கல்ல, ஹாபில் காபில் 2 பேரும் சண்டை போட்டாங்கல்ல, சண்டை போட்டு ஒருத்தர் கொலை பண்ணாங்கல்ல, அது எதனால நடந்தது? ஒரு பொண்ணு விஷயத்துல தானே அது நடந்துச்சு. அந்த பொண்ணு எனக்கு வேணும்னு அவர் சொல்ல, அதுல தானே சண்டை நடந்துச்சு. அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்பார். அந்த பொண்ணு பேரு ஹதீஸ்லயும் இல்லை, குர்ஆன்லயும் இல்லை. இப்ப அந்த பொண்ணு பேரை நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமும் இல்லை. அல்லாஹ் தஆலா நாளைக்கு மறுமையில நிற்க வச்சு அந்த பொண்ணு பேர் உனக்கு தெரியுமான்னு நம்மளை நீ தொழுதியான்னு கேட்பான், நீ இபாதத் செஞ்சியான்னு கேட்பான். அதை கேட்க வேண்டியது இல்லை. அதாவது ரொம்ப இழுத்து பிடிச்சி ஏதாவது ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது. ஃபாயிதா இல்லாததை கேட்கக்கூடாது. அஸ்ஸாபுல் கஹ்ஃப் 7 பேர் குகையில போய் தூங்குனாங்கல்ல, அவங்க கூட ஒரு நாய் போச்சுல்ல, அந்த நாய் கருப்பா வெள்ளையா எப்படியோ இருந்துட்டு போகுது. அந்த நாயுடைய நிறை என்னன்னு அல்லாஹ் கேட்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இன்னல்லாஹ சக்கத அன் அஷ்யா மின் கைரி நிஸ்யானின் ஃபத்ருகு. அல்லாஹ் சில விஷயங்களில் அல்லாவே அமைதியாக விட்டு விட்டான், அது மறதியினால் அல்ல, நீங்களும் விட்டு விடுங்கள். இது ஹதீஸ். சக்கத அன் அஷ்யா, இறைவன் மௌனமாக விட்டிருக்கிறான். மின் கைரி நிஸ்யான், இறைவன் மறதியினால விடல, அந்த மாதிரி விஷயத்த நீங்களும் விட்டுருங்க. அல்லாவே அமைதியா விட்டதை நாம பிடிச்சி கலப்புறது, அது என்ன நேரம், அது என்ன பேரு. சிலது அல்லாஹ் சொல்லாமல் விட்டுருக்கிறது நன்மைக்காக, அதை அப்படியே விட்டுருணும். இப்ப எனவே பிரயோஜனம் இல்லாத கேள்விகள் கேட்கக்கூடாது. இது முதல்ல. ரெண்டாவது, நமக்கு அது சம்பந்தமா இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கேட்கக்கூடாது.
எதையாவது ஒரு விஷயத்தை இனிமேல் அப்படி நடந்தால் இப்படி நடந்தால், நிறைய பேர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கியாமத்து எப்போ வரும்? நமக்கு அது என்ன இப்போ கியாமத்து? இப்போ ஏதாவது ஒரு டேட்டவே சொல்றோம்னு வைங்களேன், 300 வருஷத்துக்கு அப்புறம் 400 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டே, நமக்கு ஏதாவது அதுல இது இருக்கா? கியாமத்து எப்போ? ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய பேர் கேட்டாங்க. கேட்டவங்களை எல்லாம் டைவர்ட் பண்ணி தான் பதில் சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தர் வந்து கியாமத்து எப்போன்னு கேட்டாரு. ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டாங்க, கியாமத்து வர்றது இருக்கட்டும், நீ என்ன சேமித்து வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஒன்றும் அமலெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அல்லாஹ் ரசூலை நேசிக்கிறேன்னாரு. நீ யாரை நேசிக்கிறியோ அவங்க கூட இருப்ப போ அப்படின்ட்டாங்க. இன்னொருத்தர் வந்து கியாமத்து எப்போ வரும்னு கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய மௌத்து தான் கியாமத்து. உலகம் எப்போ அழிஞ்சிட்டு போட்டோம், நான் என்னைக்கு மௌத்தாகணும், எனக்கு கியாமத்து அப்பதான். அவன் மௌத்தை பார்த்தா போதும், நீ ஏன் உலகம் அழியறதை பத்தி யோசிக்கிற அப்படின்னு கேட்டார். ஒரு தடவை ஜிப்ரீலே அந்த கேள்வியை கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக, கியாமத்து எப்போ அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேட்கிறவரை விட கேட்கப்படுற ஆளு தெரிஞ்சவர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கும் பதில் சொல்லலை. ஏன்னா எப்ப நடக்குதோ அப்ப தெரிஞ்சா பரவாயில்ல. கல்யாணமே இனிமேல் தான் ஆக போகுது, அதுக்கப்புறம் பிள்ளைக்கு பேர் இப்பவே ரெடி பண்ணா, முதல்ல திருமணம் ஆகட்டும், கணவன் மனைவி சேரட்டும், அதுக்கு எப்ப இஷ்யூ நடக்குதோ, நமக்கு எப்போ இதோ அப்பதான் நம்ம அது சம்பந்தமாக கேட்க வேண்டும். இது 2வது டைப். 3வது, ஏன் என்ற கேள்வி மார்க்க விஷயத்தில் கொடுமானவரை அது ஈமானை பலவீனப்படுத்திவிடும். சஹாபாக்களாக ஆனதற்கு காரணமே என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவற்றில் ஏன் இதை செய்யணும்னு ஒரு காலமும் கேட்டதில்லை. ஹஜ்ஜு கடமைன்னு சொல்லுவாங்க, ஜகாத்து கடமைன்னு சொல்லுவாங்க, நோன்பு கடமைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்ற கேள்வி சஹாபாக்கள் கேட்க மாட்டார்கள். உண்மை முஸ்லிம்கள் கேட்க மாட்டார்கள். கேட்கிறவங்களுடைய ஈமான் அதுக்கு பதிலெல்லாம் கிடையாது. ஃபஜ்ர் தொழுகை 2 ரகாயத், ஏன் அப்படின்னா லுஹுர்ல 4, ஏன்னா இல்லை, அதான் பதில், அவ்வளவுதான். அது அப்படித்தான். ஏதாவது சொல்றதுன்னா எப்படி சொல்லணும்? லுஹுர்ல 4, ஃபஜ்ர்ல 2, ஏங்க அப்படி? ஃபஜ்ர்ல 4 ஆக்கலாமே, லுஹுர்ல 2 ஆக்கலாமே, முடியாது. ஏன் அப்படி எல்லாம் வச்சிருக்கான்? அப்படிதான் வச்சிருக்கான். இதுக்கு வேற பதில் ஏதாவது இருக்கா? இல்லை. ரொம்ப ஏதாவது கேட்டா, யாரோ ஒரு அறிஞர்கிட்ட அப்படி கேட்டாங்களா, திரும்ப மகரிபில் 3 ஏன், இது ஏன், அது ஏன்னு அவர் கேட்டாரோ, மூக்கு ஏன் முன்னாடி இருக்கு, அது கொஞ்சம் பின்னாடி இருந்தா நல்லா இருக்கலாம்ல. இல்ல அது முன்னாடி தான் இருக்கும், ஃபஜ்ர் 2ஆ தான் இருக்கும், அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் வந்து பதில் கிடையாது சில கேள்விகளுக்கு. அந்த மாதிரி எதனால், ஏன், குறிப்பாக மார்க்கத்தினுடைய ஹலால் ஹராம் விஷயம். அல்லாஹ் ஹராம், வட்டி ஹராம்னா ஹராம் தான், அவ்வளவுதான். எதனால் ஹராம் என்று என்னுடைய மண்டையில என்னுடைய சிற்று அறிவுக்கு புரிஞ்சா மட்டும்தான் நான் ஹராம்னு ஏற்றுக்குவேன்னா ஈமான் போயிடும். அது ஈமானாக இருக்காது. அதனால மார்க்க சட்டங்களுடைய விஷயங்களை பொறுத்தவரை ஏன், எதுக்கு, எனக்கு தெரிஞ்சாதான். நம்முடைய அறிவு ஆக சிற்றறிவு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மேல நம்மளால திங்க் பண்றதே முடியாது. ரொம்ப மண்டையில ஓவர்லோடு ஏறிச்சுன்னா பெஸ்ட் ஆயிரும். நமக்கு அதையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ கிரகிச்சுக்கிறதுக்கோ உள்ள இது இல்லை. நமக்கு பேரு சிற்றறிவு, குறுமதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த குறுமதியை வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய விஷயங்களை ஒரு ஆழமுள்ள அருவாக யூனிவர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும்னா தெரியாது. எனவே அந்த மாதிரி கேள்விகள் தவிர்க்கப்பட வேண்டும். பொதுவாகவே வந்து நமக்கு எது சம்பந்தமா இருக்கோ, நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். நமக்கு தேவை இல்லாததை வந்து யாருக்கோ தேவையா இருக்கும், இவர் உட்காந்து எங்கேயோ உள்ளதா இருக்கும், இவர் உட்காந்து கேட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி கேள்விகளை தவிர்த்து விட்டு, இன்னைக்கு வந்து ஆயத்துல அப்படி வந்துச்சு, கேட்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஆயத்து என்ன தெரியுமா? கது சஅலஹா கௌமும் மின் கபலிக்கும் சும்மா அஸ்பஹு பிஹா காஃபிரீன். அதாவது ஒரு கூட்டம் இப்படி கேட்டு அவர்களெல்லாம் நஷ்டவாளிகளாக போனார்கள். உங்களுக்கு தெரியும், குரான்ல ஃபர்ஸ்ட் ஜுஸ்லயே வந்துச்சு இல்லையா? மாடு அறுத்துருன்னு ஒன்று அறுத்துருக்கணும், அவன் என்ன நிறம்னு கேட்டு, அது எத்தனை இப்படி இருக்குன்னு கேட்டு, அதனுடைய ரோமம் என்ன, தோல் என்ன, பல்லு என்னன்னு என்னென்னத்தையோ கேட்டு அவன் மாடு அறுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. என்னன்னா நிறைய கேள்வி. சூரத்துல் பக்கராவில் கருதுனா ரொம்பக்கு யுபையில் நான் ஆரம்பிச்சு தேவையில்லாத கேள்விகளாக கேட்கறது.
சில நேரம் தேவையில்லாத கேள்விகள் கேட்டால் பதிலும் தேவையில்லாத மாதிரியே சொல்லிடணும். அதாவது அடுத்து அவர் கேட்காத மாதிரி. பெரிய ஒரு இமாம் இருந்தாங்க, இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு ஒருத்தர். அவங்கள்ட்ட இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் சும்மா உட்காந்துருக்காருன்ட்டு கேட்டிருக்காங்க யாரும். அதில் ஆற்றுல குளிக்கிறப்ப கிபிலாவை முன்னோக்கணுமா பின்னோக்கணுமான்னு கேட்டிருக்காரு. குளிக்கிறது ஆற்றுல கிபிலாவை முன்னோக்கி குளிக்கணுமா பின்னோக்கி குளிக்கணுமா? ஒரு சிலர் உன் ட்ரெஸ்ஸு எங்கே கழட்டி வச்சிருக்கியோ அங்கே முன்னோக்கும். நீ கிபிலாவையும் பார்க்க வேணாம் பின்னோக்கவும் வேணாம். எவனாவது தூக்கிட்டு போயிட்டான்னா பிரச்சனை. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓடின மாதிரி நீ பின்னாடி ஓடுற மாதிரி இருக்கும். அதனால எங்கே கழட்டி வச்சிருக்கியோ அந்த மாதிரி கேள்விகள் கேட்பவர்களுக்கு தோதுவா பதிலையும் சொல்லிடணும். இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பொண்ணு பார்த்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது மனைவி கொஞ்சம் நொண்டுது, காடு நொண்டுது, நான் தலாக் விடலான் இருக்கேன், இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னாரு. மெதுவாக சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணது ஓட்டப்பந்தயம் போற ஐடியாவா இருந்தா தலாக் விட்டுரு, குடும்பம் நடத்துற ஐடியாவா இருந்தா மரியாதையா வாழும். நீ எதுக்கு கல்யாணம் பண்ண? கால் நொண்டியா இருக்குதுங்கிறதுனால இப்ப தலாக்கு விடுறேங்கிற. குடும்பம் நடத்துறதுக்காக இருந்தா அதுக்கு நொண்டியா இருக்குங்கிற அவசியம் இல்லையே. அது நொண்டியா இருக்கட்டும், இல்லாம போகட்டும், குடும்பம் நடத்த முடியுமே. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டுமல்ல, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குறிப்பாக நிறைய மார்க்க அறிஞர்கள் இந்த கேள்வி பதில்கள்ல ரொம்ப நுணுக்கமான கேள்விகளுக்கெல்லாம் பதிலை சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஒலா யுஃப்தா ஃபில் மதீனத்தி மாலிக், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனால இருக்கிற வரையும் வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது, அவங்க ஒருத்தர் தான் பதில் சொல்லுவாங்க. சுருக்கமா இப்போ மார்க்கத்தில் நமக்கு என்ன அவசியமோ, நாம் என்ன அமல் செய்வதற்கு இருக்கிறோமோ அது சம்பந்தமாக கேட்டு தெரியாம இருக்கிறது தப்பு, கேட்க வேண்டும், அதிலே தெளிவு பெற வேண்டும். அது இல்லாம தேவையற்ற கேள்விகள், பலனற்ற கேள்விகள், இதுவரை நமக்கு அந்த விஷயம் சம்பவிக்காத விஷயத்தில் கேள்விகள், மார்க்கத்தினுடைய ஹராம் ஹலால் விஷயத்தில் அல்லது அல்லாஹ் முடிவு செய்த விஷயத்தில் ஏன் அப்படி முடிவு செய்தான் என்பது போன்ற கேள்விகள், இவைகளையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் துஆ செய்வோம். தேவையான மார்க்க சட்டங்களை தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரும்